கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏ சங்கீதா, அன்பு, வாங்கப்பா சாப்பிடலாம், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் சொல்லுங்களா. இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? நான் இன்னைக்கு தம்பிக்கு பிடிச்ச இட்லி செஞ்சுக்கிறேம்மா. நாளைக்கு உனக்கு பிடிச்ச தோசை செய்கிறேம்மா. சரிம்மா. ஐ ஜாலி, எனக்கு பிடிச்ச இட்லி. சங்கீதா, நீ ஸ்கூலுக்கு போகிற வழியில் நம்ம பாஸ்டர் கிட்ட இந்த காசை குத்துருமா. அடுத்த வாரம் ஆண்டு விழா வருதுக்கு காசு கேட்டிருக்காருமா, மறக்காம குத்துருமா. சரிம்மா. எங்க நம்ம பிள்ளைங்க எவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்காங்கல்லங்க. ஆமா மார்த்தா, எல்லாம் உன்னோட ஜபம் தான் மார்த்தா. என்னங்க என்ன மட்டும் சொல்றீங்க? நம்ம 2 பேரும் தானங்க சேர்ந்து ஜெபிக்கிறோம். நம்மளால தானங்க நம்ம பசங்க இவ்வளோ ஒழுக்கமா இருக்காங்க. ஆமா மார்த்தா, நம்ம ஜபத்தால தான் இவ்வளவோ நடக்குது. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அம்மா பிச்சை போடுங்கம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆகுதும்மா, மயக்கமா வருதுமா, அம்மா உதவி செய்யுங்கம்மா. அன்பு, இவரை பார்க்க பாவமா இருக்குடா. பேசாம அம்மா கொடுத்த காசு இவர்கிட்ட கொடுத்துடலாமாடா? அக்கா வேணாங்க்கா, அம்மா திட்டுவாங்க. பரவாயில்லடா, இவரை பார்க்க பாவமா இருக்குடா. அம்மா கிட்ட திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு வரட்டுமே, அவங்க 2 பேருக்கும் அடி இருக்குது பாருங்க. மார்த்தா, அவங்க வரட்டும், என்ன தெரிஞ்சு பார்க்கல, நீ எதுக்கு தேவையில்லாம திட்டுற? சரிங்க. ஏ சங்கீதா, கையில் காசு கொடுத்தனே, அதை வச்சு நீ என்ன பண்ண? அம்மா, நான் வேணாம் தான் சொன்னேன், ஆனால் அக்கா தான். என்னடி பண்ண அந்த காசை வச்சு? அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு வயசானவர் எங்கள் முன்னாடி வந்தாருமா. அவரை பார்க்கவே பாவமாக இருந்துச்சுமா. அவர் சாப்பாடு இல்லாமல் எங்ககிட்ட கேட்டாருமா. அதனால தாம்மா நான் அதை கொடுத்தேன். பாரு மார்த்தா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம பிள்ளைங்க நல்லது தான் செய்யும். செல்லமே, என்னை மன்னிச்சுக்கோடா.